திருச்சியில் நடந்த விழாவில் வந்து விஜய் சொல்கிறாரு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டியே அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, நாங்கள் தாவேகாவுக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறோம், பாஜக வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக தான் கொடுத்துருக்குறோம், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் கொடுத்தோம். ஒன்று ஒரு விஷயம் ஞாபகப்படுறீங்க. ரெண்டாவது வந்து அவர் கட்சிக்காரனே வந்து திமுக காரன் அடிச்சுட்டு இருக்கும்போது கூட அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குதுன்னு பேசினார் இதுக்கு முன்னாடி. 2. மூன்றாவது அமீர் வந்து ஒரு மீட்டிங் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 4 எம்ஏக்கள் ஆதரவு ரெசைன் பண்ணிட்டாங்க அதிமுக காரங்க, உடனடியாக வந்து தாவேகாவில் இணைஞ்சாங்க. இந்த 4 பேருக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ரெசைன் பண்ண தொகுதியிலே நிற்க வச்சு ஜெயிக்கக்கூடாது, தாவேகாவில் நீங்கள் சேர்த்துக்கூடாது, இது அரசியல் படுகொலை அப்படின்னு பேசுகிறாரு. 4வது வந்து வன்னியரசு வந்து வன்கொடுமைக்கான சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றத்துக்கு நாங்கள் வந்து சட்டசபையில் வந்து ப்ரெஷர் கொடுப்போம், அழுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து ஒரு புள்ளியில் தான் இணையுது. அது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த களத்தில் இருக்கிறோம் தம்பி, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட முடியாது, நீங்கள் திமுக ஊற்றி பேசுகிறீங்கன்னாக்கா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் நாளைக்கு வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் தோணியில் சொல்கிறாரு இவர். 2வது சட்டசபையில் அழுத்தம் கொடுப்போன்றது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் சட்டசபையில் இதுலேருந்து வெளியே வந்துடுவோம், உங்களுடைய ஆதரவு தரத்துலேருந்து வெளியே வந்துடும். இப்போ அதிமுக 4 பேர் இங்கே வந்து இணைஞ்சது படுகொலை அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா, இது எல்லாம் வந்து ஒரே புள்ளியில் தான் இணையுது. என்ன, நீங்கள் வந்து மைனாரிட்டி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், நாங்கள் இல்லைன்னா அவங்களால ஆட்சி நடத்த முடியாது, நீ திமுக மேலே கை வச்ச நாங்கள்லாம் வெளியே போயிடுவோம். ஸோ இதுக்காக தான் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஸ்டடி பண்ணிக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க வந்து தன் பக்கம் யார் வராங்களோ அவங்களெலாம் சேர்த்துட்டுருக்குறாங்க. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன எல்லாம் வந்து பிஜேபி மாடலில் போயிட்டுருக்குது, பிஜேபி வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்குது, வரவங்களெல்லாம் துவைச்சி காய போட்டு சொத்தப்படுத்தப்படுத்திடுது, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிட்டாங்க தாவேகான்னு பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.